வணக்கம் நண்பர்களே. ஃபுட்பால் அண்ட் ஃபிட்னஸோட ஃபிட்டாகிற சீரீஸ்ல இன்னைக்கு நாள் 37. நண்பர்களே, நீங்க ஒரு கால்பந்து ஆட்டக்காரரா? கேம் டேல உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டெமினாவை அதிகப்படுத்தணுமா? ஜிம்ல போய் என்ன பயிற்சி பண்ணணும்னு தெரியலையா? அதுக்கு தான் தம்பி நான் இருக்கேன். என்ன ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்கடா பாய்ஸ், சேர்ந்து ஃபிட் ஆகுறோம். காலை வேளையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டேன் நண்பர்களே. இந்த 30 நாள் பழக்கத்துல கடின குளிர்லயும் அண்ணன் சீக்கிரமா எந்திரிக்கிற ஸ்கில்ல மாஸ்டர் பண்ணிட்டேன் நண்பர்களே. காலை வேலைகள் அனைத்தையும் முடித்து விட்டு காடியை தட்டிட்டு நம்ம கடின சவால் நண்பரோட வீட்டை நோக்கி வண்டியை விட்டேன். நேத்து இரவு கடின சவாலை முடிச்சுட்டு நண்பர் தாமதமா தான் வீட்டுக்கு வந்தார். நண்பருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை சொல்லிட்டு நான் மட்டும் கிளம்பி ஆளா ஜிம்முக்கு வந்துட்டேன் நண்பர்களே. வந்த உடனே நம்ம லடாக் போற பயணத்துல பாதி தூரத்தை நோக்கி மிதிவண்டியை மிதிக்க ஆரம்பிச்சிட்டேன். வாதியார் நம்மளுக்கு கொடுத்த இன்னைக்கான பயிற்சியில அப்பர் பாடிக்கான பயிற்சி தான் நண்பர்களே. ஏன்னா 2 நாள் ஓய்வே எடுக்காம கால்பந்து ஆட்டத்துல தொடக்கரியை போட்டு அடி அடின்னு அடிச்ச காரணத்தினாலையும் அதுக்கு கொஞ்சம் ஓய்வு விடுறதுக்காகவும் மற்றும் நம்மளோட முட்டிக்கால் லைட்டா டபக்கான் ஆகிற மாதிரி தோணுச்சு நண்பர்கள். செஸ்ட் மற்றும் பேக்கப் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு 2 வேரியேஷன் பண்ணி முடிச்சோன்னா ஷோல்டருக்கு ஒரு 3 வேரியேஷன் பண்ணிட்டு ஃபைனல் டச்சா ஆப்ஸை தூக்கி சொறி விட்டு இன்னைக்கான பயிற்சியை வெற்றிகரமா முடிச்சாச்சு நண்பர்களே. பயிற்சியோட முழு விவரத்தை கமெண்ட்ல தட்டி விடுறா பாய்ஸ், பார்த்து பண்ணிக்கோங்க. அங்க இருந்து கட் பண்ணா மார்னிங் 6 to 7 நம்ம மஜா பாய்ஸோட மார்னிங் பயிற்சிக்கு வந்துட்டேன். அண்ணன் முன்னே சொன்ன மாதிரி பயிற்சியில முழு மனதோட ஈடுபட முடியல நண்பர்களே. ஏன்னா முட்டிக்கால் டபக்கான் ஆகிற மாதிரியே தோணிட்டே இருந்துச்சு. அப்படியே பாய்ஸுக்கு சொல்லி கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் நானும் முடிஞ்ச வரையும் பயிற்சியை பண்ணிட்டு மஜா பாய்ஸோட இன்னைக்கான ட்ரைனிங்கை வெற்றிகரமா முடிச்சாச்சு நண்பர்கள். அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன் நண்பர்களே. நம்மளுக்கு கடமை உணர்ச்சி முக்கியம்ல, அதனால வேகமா கிளம்பி சிவப்பு சொக்கான எடுத்து மாட்டிட்டு மாற்றுப்பாதை வழியா பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு வேலையை முடிச்சுட்டு பேருந்துல வீட்டுக்கு வர வழியில அண்ணனை மறுபடியும் கதவு மூடி ரூட் எடுத்துட்டாங்க நண்பர்களே. கதவு மூடின காரணத்தினால மாற்றுப்பாதையில ஜம்ப் அடிக்க முடியாம டிராஜடி நிறைஞ்ச ரூட்ல வீட்டுக்கு வந்துட்டு இன்னைக்கான நாளும் வெற்றிகரமா முடிவுக்கு வருது நண்பர்களே. விட்டாருங்கடா பாய்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.